ஹாய், வெல்கம் டு மெட்ராஸ் மன்னார். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாய் தன்னோட மகனை கொடுமையா கொலை செய்து தன் மகனே தானே சாப்பிட்டு தான் அந்த கேஸை பற்றி தான் பார்க்க போறோம். இது எங்க நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈஜிப்ட்ல இருக்க அபு சலாபின்னு சொல்ற இடத்துல நடந்திருக்கு. அந்த கேஸ் என்ன ஏதுன்றது டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஹனா முகமது ஹசன் 29 வயசு மதிக்கத்தக்க லேடி. அவங்களுக்கு 5 வயதுல ஒரு மகன் இருக்கான், யூசப். இவங்க ரெண்டுமே அபு சலாபில தனியா இருக்காங்க. ஸோ ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கிட்டு இவங்க தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன் தனியா வாழ்றாங்க, எதுக்காக டைவர்ஸ் வாங்கினாங்க என்ற கதையை நம்ம பார்க்கணும்னா ஒரு 6 வருஷத்துக்கு பின்னாடி நம்ம போக வேண்டியிருக்கு. ஹனா வீட்டில் மாப்பிள்ளை தேடுறாங்க. அந்த மாதிரி சமயத்துல தான் ஹனாக்கு ஒரு மாப்பிள்ளையை பிடிச்சி போகுது. ஸோ அந்த மாப்பிள்ளையை இரு வீட்டார் சம்பவத்தோட 2 பேருக்குமே பிடிச்சி போக 2 பேருக்குமே திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. திருமணம் ஆனோடனே தன்னோட மாப்பிள்ளை வீட்டுக்கு போகுது. நம்ம ஹஸ்பண்ட் வீட்டில் போய் ஹனா இருக்கிறாங்க. ஸோ ஆரம்பத்தில் ரொம்ப நல்லாவே லைஃப் போயின்னு இருந்தது. அதே மாதிரி அந்த மாப்பிள்ளை வீட்லையுமே சரி, ஹனா மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்காங்க, ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க, எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி சமயத்தில் தான் 1 வருஷம் கழிச்சு ஹனாக்கு ஒரு ஆம்பளை பையன் பிறக்கிறான். அந்த பையனுக்கு யூசப்னு பேர் வைக்கிறாங்க. யூசப்னு பேர் வச்சு அந்த பையன் வளர்றான். வளரும் போது அவரோட வீட்டில், மாப்பிள்ளை சைட்டில் இருக்க வீட்டிலே ஆகட்டும், எல்லாருமே ஓவர் அட்டாச்சாக இருக்காங்க குழந்தைகிட்ட. அது கொஞ்சம் கொஞ்சமாக ஹனாக்கு பிடிக்காம போகுது. ஸோ அதனால என்ன பண்ணுறான்னா, தன்னோட கணவர்கிட்ட தனியா இருக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ கணவருமே ரைட், ஓகே, தனியா இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க சொந்தக்காரங்க இருக்கிற இடத்துலயே பக்கத்துலேயே ஒரு வீடை பார்த்து அங்க தனியா இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் போகும்போது தன்னோட முதல் பிறந்த நாள் அன்னைக்கு தன்னோட ஹனாவோட அப்பா தன்னோட பூர்வீக சொத்துல ஒரு வீடையுமே ஒரு இடத்தையுமே ஹனா பேர்ல எழுதி கொடுக்குறாரு குழந்தைக்காக. ஹனாக்கு இவங்க ஓவர் அட்டாச்சா இருக்கிறது ஹனாக்கு பிடிக்காம போகுது. ஸோ அதனால தள்ளி தூரமா இருக்கணும்னு சொல்லி தன் கணவர்கிட்ட சொல்றாங்க. இது நம்மளுக்குமே அவங்களுக்குமே செட் ஆகாது, நம்ம தனியா வாழலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்பவே தனியா தானே இருக்கும், இன்னும் எங்க இருக்கணும்னா, இல்ல இந்த இடத்த விட்டே நம்ம கொஞ்சம் தூரமா போகலாம், அல் சலாபில எங்க அப்பா கொடுத்துருக்க வீட்டுக்கு போயிடலான்ற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு அவர் ஒத்துக்கல. அந்த மாதிரி நான் என் ஃபேமிலியை விட்டு நான் வர முடியாது, எனக்கு ஃபேமிலியும் இம்பார்ட்டன்ட், நீயும் இம்பார்ட்டன்ட்ன்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. ஸோ இதுல வாக்குவாதங்கள் முட்டை 2 பேருக்குமே ஒரு கருத்து வேறுபாடு ரொம்ப ஜாஸ்தியாகவே கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்ல போய் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்றாங்க. 2 பேருமே பிரிஞ்சு தான் வாழ்றாங்க. 4-5 வருஷமா 2 பேருமே பிரிஞ்சு தான் வாழ்றாங்க. குழந்தை யார்கிட்ட வளரணும்ன்றது இது வரைக்குமே கோர்ட் சொல்லாம இருந்தது. ஸோ ஹனா என்ன பண்றான்னா, தன் குழந்தைய வச்சுன்னு அபு சலாபில தனியா இருக்கிறாங்க. தன்னோட கணவருமே பல வாட்டி ஹனாவை சேர்ந்து வாழணும்னு முயற்சி பண்ணியிருக்காரு. பட் ஹனா எதுக்குமே ஒத்து வரல. ஸோ இந்த மாதிரி சமயத்துல தான் தன்னோட குழந்தைய போய் அடிக்கடி பார்க்குறாரு. குழந்தையுமே அப்பா கிட்ட கொஞ்சம் அட்டாச்சா இருக்கு. ஸோ இது ஹனாக்கு உறுதினே இருந்திருக்கு. திடீர்னு ஒரு நாள் விளையாடின இந்த குழந்தையில கையில கிடைச்ச ஒரு இரும்பு ராட் எடுத்து ஒரு 3 வாட்டி மண்டையில அடிச்சிருக்காங்க. மயங்கி விழுந்துட்டான் குழந்தை. விழுந்ததுக்கு அப்புறமா என்ன பண்றாங்கன்னா, அவனை எடுத்துன்னு போய் துண்டு துண்டா வெட்டி பாத்ரூம்ல எடுத்துன்னு போய் பக்கெட்ல போட்டுறாங்க. போட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணாங்கன்னா, அவனோட தலையை எடுத்துட்டு போயிட்டு ஒரு குக்கர்ல போட்டு அதை தண்ணி ஃபுல்லா ஊற்றி வேக வச்சு, அதையுமே தலையுமே உடல்ல இருக்க ஒரு சில பாகங்களுமே வேக வச்சு கொதிக்க வச்சு எடுத்து சாப்பிட்றாங்க. அதை ஹனா சாப்பிட்றா, அந்த குழந்தையோட மாமிசத்தை சாப்பிட்றா. சிறிது நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஹனாவோட அண்ணன் வீட்டுக்கு வரான். அவர் ரொம்பவே அட்டாச்மெண்ட்டா இருக்கான் குழந்தையோட. அவன் யூசப் யூசப் யூசப்னு தேடுறான். எங்க தேடினாலுமே குரல் வரல. என்னடா இது, நம்ம எப்போ கூப்பிட்டாலுமே இமீடியட்டா ஓடி வர பையன், ஓடி எங்க இருக்கானே தெரியலையேன்னு சொல்லி அவருமே எல்லா இடத்துலையுமே போய் தேடுறாரு. எங்கேயுமே காணோம். ஹனா கிட்ட கேட்கிறார். ஹனா எதுவுமே பதில் சொல்லாம பாட்டுக்கு அப்படியே உட்கார்ந்து இருக்கா. அப்பதான் பாத்ரூம் பக்கத்துல போகும்போது ஒரு கெட்ட வாடை அடிக்குது. அவருக்கு என்னடா கெட்ட வாடை அடிக்குதுன்னு சொல்லி போய் கதவை திறந்து பாக்குறாரு. அதிர்ச்சி ஆறாரு. ஒரே ரத்தமா இருக்கு பாத்ரூம் ஃபுல்லா. பக்கெட் குள்ளார பார்த்தா அந்த குழந்தையோட மாம்சங்கள், உடம்போட பாகங்கள்லாம் இருக்கிறத பார்த்து பயங்கரமா அதிர்ச்சி ஆறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம போலீஸுக்கு ஃபோன் பண்றாரு. போலீஸுமே ஹனாவை கஸ்டடியில் எடுத்து கேட்கறாங்க. ஹனா சொல்றா, நான் தான் கொலை பண்ணேன் என் குழந்தைன்னு ஒத்துக்கிறாங்க. ஜஹாசிக் கிரிமினல் கோர்ட்ல இந்த கேஸ் வருது. இதை விலாவாரியா விசாரிக்கிறாங்க. விசாரிக்கிற சமயத்துல ஹனா கிட்ட ஜட்ஜு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, நான் தான் என் குழந்தைய கொலை பண்ணேன். ஏன்னா என் குழந்தையோட பொசிஷன் என்னோட கணவனுக்கு போகக்கூடாது, அவங்க வீட்டாருக்கு போகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் கொலை பண்ணேன் அவங்க வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அப்ப கொடுப்போம் ஜட்ஜி கேட்கிற, சரி கொலை பண்ண குழந்தை ஏன் இந்த மாதிரி சாப்பிட்டேன்னு சொல்லும்போது, என் குழந்தை என் உடம்புல என் கூடயே இருக்கணுன்றதுக்காக தான் அவனை நான் சாப்பிட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க.
ஹனாவோட கணவன் தன் குழந்தைய வந்து கொலை பண்ணதுக்காக அவளை வந்து மன்னிக்கவே கூடாது, அவளுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைக்கணுன்றதுக்காக ஒரு பக்கம் போராடுறாரு. இந்த சைடு எல்லாருமே லாயர்ஸுமே வந்து பயங்கரமா போராடுறாங்க. அந்த மாதிரி சமயத்துல தான் கோர்ட்டு ஒரு அதிர்ச்சியான தீர்ப்பு ஒன்று கொடுக்குறாங்க. ஆனா வந்து சுயநலவு இல்லாம தான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து குழந்தைய வந்து கைவிட்டு போயிடுமோ அந்த பதட்டத்துல தான் வந்து கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மென்டலா வந்து ஸ்டெபிலிட்டி கிடையாது. ஸோ அதனால வந்து அவங்க வந்து கைரோல இருக்க அபாசியா மென்டல் அண்ட் நியூராலஜி ஹாஸ்பிட்டல்ல வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. எல்லாருமே இந்த தீர்ப்பை கேட்டு அதிர்ச்சி ஆறாங்க. ஹனாவோட கணவர் சைட் லாயர்ஸ் எல்லாமே சொல்றாங்க, இல்ல அவர் மென்டல் ஸ்டெபிலிட்டி பக்காவா தான் இருக்கு, அது வந்து ஸ்டெபிலிட்டி இல்லைன்னு. பட் ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னா, இல்ல அவங்க மென்டல் ஸ்டெபிலிட்டி கிடையாது, அவங்கள வந்து இப்போ இமீடியட்டா ஹாஸ்பிட்டல்ல சேருங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. அவங்க இப்ப கைரோல இருக்க ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாங்க. ஒரு தாயே வந்து தன் குழந்தைய வந்து கணவர்கிட்ட பொசிஷன் போயிடணுன்றதுக்காக கொலை பண்ணி அந்த குழந்தையும் சாப்பிட்டு அது ஏன் கூடவே இருக்கணும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அந்த ஊர் மக்கள்லாம் ரொம்ப அதிர்ச்சியாவே இருக்கிறாங்க. இது என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு தெரியல. இவ்வளோ ஒரு குருயாலிட்டி பெத்த தாய்க்கே வந்து இவ்வளோ ஒரு வன்மம் வருமா? ஏன்னா சமீபத்துல நம்மளுமே பார்த்தோம், கோவாலுமே இதே மாதிரி ஒரு கேஸ் தான் நடந்தது. பெங்களூர் பூம்ல தன் குழந்தைய வந்து எங்க தந்தை கிட்ட போயிடுமோன்றதுக்காக அந்த குழந்தைய கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அதிர்ச்சியான விஷயங்கள் இதெல்லாம் கேள்விப்படும் போது மனசுக்கு வந்து ரொம்ப கவலையா இருக்கு. தேங்க்யூ.